வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரோடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதுதான் பாசிப்பயிறு. ஸோ இந்த பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குது. இது தாவர அடிப்படையிலான புரத சத்து, நார் சத்து, விட்டமின்கள், ஃபோலேட், விட்டமின் B6 மற்றும் விட்டமின் C என்னும் உயிர் சத்து, இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம் உள்ளிட்ட இது மாதிரி பல வகையான வளமான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கக்கூடியதான் பச்சை பயிர். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் இதில் குறைவாக இருக்கிறதால உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறது இது உதவிகரமாக இருக்கும். ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி பலவிதமான நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கும் பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். ஸோ இது போன்ற நிறைய மருத்துவன்மைகளை பச்சை பயிர் கொண்டிருக்கு. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது பச்சை பயிறு. பச்சை பயிறு அத்தியாவசியமான விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்றதால இதில் இருக்கக்கூடிய அந்த புரத சத்து, நார் சத்து, ஃபோலேட், மெக்னீசியம், பொட்டாசியம், இரும்பு சத்து மற்றும் விட்டமின் B6 இது எல்லாமே உங்களுக்கு ஊட்டச்சத்துக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் செரிமானம், தசை செயல்பாடு மற்றும் உங்களுடைய உடலுக்கு ஒட்டுமொத்த ஆற்றல் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகளை வழங்குது. அப்போ இந்த சத்துக்கள் இல்லாததால உங்களுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படுதோ அந்த நோய்கள் எல்லாமே நீங்க பச்சை பயிறு சாப்பிடும் போது கியூர் பண்ணிக்கலாம். நார் சத்து அதிகமாக கொண்டிருக்கக்கூடியது பச்சை பயிறு. இதனால செரிமானத்திற்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ பச்சை பயிரில் கணிசமான அளவில் நார் சத்து இருக்கு. இது ஆரோக்கியமான செரிமானத்தை உங்களுக்கு ஊக்குவிக்கிறது மற்றும் குடல் இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. போதுமான நார் சத்து உட்கொள்வது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் மலச்சிக்கலினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் முழுமை உணர்வுகளை ஊக்குவிப்பதன் மூலமாக சிறந்த எடை மேலாண்மைக்கும் உங்களுக்கு பங்களிக்கும். அதனால நீங்க செரிமானத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கலாம். பச்சை பயிரை சாப்பிட்டு முடிச்சோடனே உங்களுக்கு ஒரு உணவுகளை எடுத்துக்கொண்ட ஃபீல் இருக்கிறதால கண்ட நிறைய உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை நீங்கள் வெயிட் ஆக்கிக்க மாட்டீங்க. இதன் மூலமாக உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கலாம். ஏன்னா நார் சத்து இந்த பச்சை பயிரில் இருக்குது அப்படின்றதால உடல் எடை உங்களுக்கு அதிகமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நார் சத்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையும் நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் நிறைவு உற்ற கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் குறைவாக தான் இருக்குது. அதே நேரத்தில் ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் மெக்னீசியம் அப்புறம் பொட்டாசியம் போன்ற இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பச்சை பயிரில் நிறைந்திருக்கு. உங்களுடைய உணவில் நீங்கள் பச்சை பயிரை சேர்த்துக்கொள்வது ஆரோக்கியமான இரத்த அழுத்த அளவை பராமரிக்கிறதுக்கும் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் மற்றும் ஒட்டுமொத்த இருதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். சில பேருக்கு பிபி ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா, அதாவது பிபி அதிகமாக போனாலும் லோ பிபி ஆனாலும் அவங்களுக்கு இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும். அப்போ உங்களுடைய பிபிஎம் சொல்லக்கூடிய இந்த பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தையும் கண்ட்ரோலில் வச்சு இதயம் சார்ந்த மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பலவிதமான பிரச்சனைகள் வராமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பச்சை பயிறு உதவிகரமாக இருக்கும். எடை மேலாண்மை உங்களுக்கு சரியாக நிர்வகிக்கப்படுவதற்கு நீங்கள் பச்சை பயிறு எடுத்துக்கலாம். பச்சை பயிறு ஒரு சத்தான குறைந்த கலோரி கொண்ட உணவு. இது எடை மேலாண்மைக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் புரத சத்து, நார் சத்து எல்லாம் இருக்கு. இது உங்களுக்கு மனநிறைவை அதிகரிக்கும் மற்றும் பசி எல்லாம் குறைச்சிரும். அப்போ பச்சை பயிறு நீங்கள் உட்கொள்வது நிறைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கும் உங்களுடைய உடல் எடையை சரியான முறையில் பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ரத்த சர்க்கரை ஒழுங்குமுறையாக இருக்கும் நீங்கள் பச்சை பயிறு எடுத்துக்கொள்ளும் போது. பச்சை பயிரினுடைய குறைந்த கிளைசமிக் குறியீடு, அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டதுதான் பச்சை பயிறு அப்படின்றதால இதை சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகள் அல்லது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்ற ஒரு உணவு தேர்வாக பச்சை பயிறு இருக்கு. ஒரு சூஸான ஃபுட்டாக உங்களுக்கு இருக்கும். இது ஜீரணமாகி மெதுவாக உறிஞ்சப்பட்டு ரத்த ஓட்டத்தில் குளுக்கோஸினுடைய அந்த படிப்படியான வெளியீட்டுவதற்கு தான் வழிவகுக்கும். அதாவது ஒரேடியாக உங்களுக்கு பிளட்ல சுகருடைய அளவு அதிகரிக்காது. கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் பச்சை பயிறு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது ரத்த சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறத தடுத்துரும். அப்போ சிறந்த கிளைசமிக் கட்டுப்பாட்டை உங்களுக்கு மேம்படுத்துறதால கட்டுப்பாடோட உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பச்சை பயிரும் சேர்த்துக்கோங்க. அந்த பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை நீங்க கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு பச்சை பயிறு உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. முளைக்கட்டிய பச்சை பயிரையும் அல்லது பச்சை பயிரை நீங்க அப்படியே வறுத்தோ உணவுகளில் எப்படியாகவும் நீங்க சேர்த்துக்கொள்வதன் மூலமாக பலவிதமான நன்மைகளை நீங்க பெறலாம். ஸோ பலவிதமான நோய்களை குணப்படுத்தி சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிறு சாப்பிடுங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.